ஸ்னைப்பர் ஆகிறது சாதாரணமான விஷயமே இல்லை. ஏன்னா ஷார்ப் ஷூட்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. கண் சிமிட்டக்கூடாது, கை நடுங்கக்கூடாது, மூச்சு பிடிக்கணும். விண்டு டிஃப்ளெக்ஷனை கால்குலேட் பண்ணி வச்சிங்கன்னா செத்துருவான் சார். ஸ்னைப்பர் L96 900 meter range 3 kilometer wind speed clear headshot shoot to kill. படத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்னைப்பர் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணுமா? இவ்வளோ விஷயங்களும் எப்படி ஒரு புல்லட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிராவிட்டி எப்படி ஒரு கன்லேருந்து ஃபயர் ஆகிற புல்லட்டை அஃபெக்ட் பண்ணுது? ஓகே, இப்போ நான் கிராவிட்டி, விண்டு, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இது மூணையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கன்னை ஃபயர் பண்ணேன் அப்படின்னா புல்லட் ஸ்ட்ரெயிட் லைனில் டார்கெட்டை நினச்ச இடத்துல போய் அடிக்கும். ஆனால் நான் கிராவிட்டியை ஆன் பண்ணேன் அப்படின்னா புல்லட் நினச்ச இடத்துல டார்கெட்டை போய் அடிக்காது. ஏன்னா கிராவிட்டி ஒரு செகண்டுக்கு 9.8 மீட்டர் புல்லட்டை கீழே பிடிச்சி இழுக்கும். இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் ஸ்னைப்பரோட பேரலை அப்வர்டாக டில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே புல்லட் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணாது, கர்வாக தான் ட்ராவல் பண்ணும். கிராவிட்டினால ஏற்படுற சேஞ்சஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0.308 வின்செஸ்டர் ஸ்னைப்பருடைய புல்லட் 100லேருந்து 200 யார்ட் இல்லை ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு 4 இன்ச் வரைக்கும் கீழே போகும். இதுவே ஒரு 1000 யார்ட் இல்லை ஒரு 915 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு 100 இன்ச் வரைக்கும் கீழே போகும். விண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டர். எந்த டைரக்ஷனில் இருந்து வீசுது, எவ்வளோ வேகத்தில் வீசுது அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஏன்னா கிராவிட்டி கீழே மட்டும்தான் புல்லட்டை மூவ் பண்ணும், பட் விண்ட் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டல் டைரக்ஷனில் புல்லட்டை மூவ் பண்ணும். இப்போது நம்ம ஒரு மவுண்டன் மேலேயோ இல்லை ஒரு டாலான பில்டிங் மேலேயோ இருந்து எய்ம் பண்ணுறப்போ காற்று அந்த பில்டிங் மேலே மோதி மேலே கீழேன்னு 2 டைரக்ஷன்லையும் போகும். புல்லட்டும் அதே டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டார்கெட் 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே இருந்தால் சேஞ்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டார்கெட் 1000 மீட்டருக்கு அதிகமான தூரத்தில் இருந்தால் சேஞ்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா கிராஸ் வந்துருக்கும். அப்படின்னா இப்போ நான் இருக்கிற இடத்துல லெஃப்ட் டு ரைட்டில் ஒரு 2 miles per hour ஸ்பீடில் காற்று வீசுதுன்னு வச்சுப்போம். ஆனால் டார்கெட் இருக்கிற இடத்துல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரைட் டு லெஃப்டில் 4 miles per hour ஸ்பீடில் காற்று வீசிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் டார்கெட் இருக்கிற இடத்துல வரக்கூடிய ஸ்மோக்கு, மரத்தோட இலை, புல்லோட அசைவை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. இதுக்காக தான் வெதர் மீட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சு விண்டோட டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடை கண்டுபிடிப்பாங்க. ஸ்பின் டிராஃப்ட் அப்படிங்கிறது புல்லட்டோட கைரோஸ்கோபிக் மோஷனால் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன். இப்போது ஸ்பின்னிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அக்யூரசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது எப்படி தெரியுமா? இப்போ புல்லட் ஸ்பின்னே ஆகலைன்னு வச்சுப்போம். புல்லட் பேரல்லேருந்து பயங்கர ஸ்பீடில் ரிலீஸ் ஆகும். பட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் வாபிள் ஆகி நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு போகாமல் போயிடும். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கன்னோட பேரல் ரைட் ஹேண்ட் ட்விஸ்ட்டில் இருந்தால் புல்லட் ரைட்டில் ஸ்பின் ஆகிட்டு டார்கெட்டில் இருந்து ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே பேரல் லெஃப்ட் ஹேண்ட் ட்விஸ்ட்டில் இருந்தால் புல்லட் லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். இது எந்த அளவுக்கு ட்ரிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது புல்லட்டோட லென்த், எவ்வளோ நேரம் ட்ராவலில் இருக்குது, ஸ்பின் ரேட் இதெல்லாம் பொறுத்து மாறும். என்னதான் பர்ஃபெக்டான வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் இந்த ஸ்பின் டிராஃப்ட் புல்லட்டோட ட்ரெஜெக்டரியை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் ஸ்னைப்பர்ஸ் அவங்க என்ன டைப் ஆஃப் கன்னை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. புரிஞ்சுதா? சுடுனா சுட்டுடு, ஆனால் பேசியே சாவடிக்காதடா. வெங்காய வெட்டுறவளை கூட்டின்னு வந்து என்ன பாடு நாட்டில் யாருக்குமே டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ஏர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ட்ராக் கம்மியாக இருக்கும். அப்போது அக்யூரசி அதிகமாக இருக்கும். இதுவே டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஏர் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு சில இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா டார்கெட் மேலே இம்பேக்ட் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துற போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது 4 மாதம் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதே இடத்துல பனி பெய்யும் போது ஷூட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போது டார்கெட் 3000 மீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அப்படின்னா புல்லட் 10 செகண்ட் கழிச்சு தான் டார்கெட்டை போய் ரீச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஷாட்டுக்கு கோரியோலிஸ் எஃபெக்டை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நிமிஷம், என்ன சம்மந்தமே இல்லாமல் இப்போ டைம் ஓடிட்டுருக்கு?
ஏர்த்தில் ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஏர்த்தோட மேக்ஸிமம் ரொட்டேஷன் ஸ்பீட் ஈக்குவேட்டரில் தான் இருக்கும், கம்மியான ஸ்பீட் போல்ஸில் இருக்கும். இப்போ நம்ம நார்த்தை நோக்கி சுட்டோம் அப்படின்னா புல்லட் டார்கெட்டில் இருந்து ரைட் சைடு மூவ் ஆகும். இதுவே சவுத்தில் சுடும்போது ஸ்பீட் டிஃப்ரென்ஸ்னால புல்லட் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். சப்போஸ் வெஸ்ட் சைடில் இருந்தால் புல்லட் லோவராகவும், ஈஸ்ட் சைடில் இருந்தால் கொஞ்சம் ஹையராகவும் மூவ் ஆகும். ஒரு ஸ்னைப்பரோட வாழ்க்கை ரொம்பவே டேஞ்சரானது. ஏன்னா எப்போ எங்கே இருந்து ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. அதனால தான் ஸ்னைப்பர் டீமில் 2 பேர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஸ்னைப்பர், இன்னொருத்தர் ஸ்பாட்டர். ஸ்னைப்பரோட வேலை டார்கெட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறது, அக்யூரஸியை என்ஷோர் பண்ணுறது. ஸ்பாட்டரோட வேலை டார்கெட்டை ஸ்கேன் பண்ணி த்ரெட் ஆக்சஸ் பண்ணுறது, விண்டேஜ், ரேஞ்ச், புல்லட் ட்ரெஜெக்டரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒரு லாங் ஷாட்டை ஆக்யூரேட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டீம் ஒர்க் ரொம்பவே முக்கியம். கோலி. ஸோ இவ்வளோ விஷயங்களை கன்சிடர் பண்ணி அதில் ட்ரெயின் ஆனால் தான் ஒரு ஸ்னைப்பர் ஆக முடியும். இப்படி எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கால்குலேட் பண்ணி 2023 உக்ரைனை சேர்ந்த ஒருத்தர் 3.8 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை கரெக்டாக அக்யூரேட்டாக அடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு. ஆனால் I'm about to break that record. பாஸ் கையோட வந்துருச்சு.